கோராகின் கூட்டத்தாரை குறித்த கேள்வி பதில்கள். கேள்வி: லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் யார்? பதில்: கோராகு. கேள்வி: ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரர் யார் யார்? பதில்: தாத்தான், அபிராம் என்பவர்கள். கேள்வி: பேலேத்தின் குமாரன் பெயர் என்ன? பதில்: ஓன். கேள்வி: கோராகு என்பவன் தாத்தானையும் அபிராமையும் ஓனையும் கூட்டிக் கொண்டு அவர்களோடு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய எத்தனை பேரை தெரிந்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினான்? பதில்: 250 பேரை கூட்டிக் கொண்டு கூட்டம் கூடினான். கேள்வி: கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று மோசேயையும் ஆரோனையும் நோக்கி கேட்டது யார்? பதில்: கோராகின் கூட்டத்தார். கேள்வி: கோராகின் கூட்டத்தாருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தவன் யார்? பதில்: மோசே. கேள்வி: மோசே கோராகின் கூட்டத்தாரிடம் எவைகளை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள் என்றான்? பதில்: தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு வரச் சொன்னான். கேள்வி: கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று மோசே கோராகின் கூட்டத்தாரிடம் கூறினான்? பதில்: பரிசுத்தவானாய் இருப்பான் என்றான். கேள்வி: கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் தம் மண்டையில் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிடத்தில் இருந்து யாரை பிரித்தெடுத்தார்? பதில்: லேவி புத்திரரை பிரித்தெடுத்தார். கேள்வி: மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தாரும் யாருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள் என்றான்? பதில்: கர்த்தருக்கு விரோதமாக கூடினீர்கள் என்றான். கேள்வி: மோசே அழைத்தனுப்பிய இருவர் யார் யார்? பதில்: எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். கேள்வி: கர்த்தர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ என்று யார் யாரிடத்தில் கேட்டது? பதில்: மோசே கோராகின் கூட்டத்தாராகிய லேவி புத்திரரிடம் கேட்டான். கேள்வி: இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ? இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ என்று மோசேயிடம் கூறியது யார்? பதில்: தாத்தான், அபிராம் என்பவர்கள். கேள்வி: யாருடைய காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக என்று மோசே கர்த்தரை நோக்கி ஜெபித்தான்? பதில்: தாத்தான், அபிராம் என்பவர்களின் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக என்றான். கேள்வி: கர்த்தருடைய சந்நிதியில் தூப கலசங்களை எடுத்து அதில் தூபவர்க்கத்தை போட்டு வர கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள் யார் யார்? பதில்: மோசேயும் ஆரோனும் கோராகின் கூட்டத்தாரும் கட்டளை பெற்றார்கள். கேள்வி: கர்த்தருடைய சந்நிதியில் எத்தனை தூப கலசங்களை கொண்டு வர கர்த்தர் கட்டளையிட்டார்? பதில்: 250 தூப கலசங்களை கொண்டு வர சொன்னார். கேள்வி: கோராகு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக யாரையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான்? பதில்: சபையை எல்லாம். கேள்வி: சபைக்கெல்லாம் காணப்பட்டது எது? பதில்: கர்த்தருடைய மகிமை. கேள்வி: இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? பதில்: மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறினார். கேள்வி: எவர்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்ல கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? பதில்: கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு விலகி போக சொன்னார். கேள்வி: மோசே தாத்தான், அபிராம் என்பவர்களிடத்தில் போன போது அவனை பின் சென்று போனவர்கள் யார்? பதில்: இஸ்ரவேலின் மூப்பர். கேள்வி: தங்கள் பெண்ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றவர்கள் யார் யார்? பதில்: தாத்தானும் அபிராமும். கேள்வி: கர்த்தர் புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போடப்பட்டதேயானால்
இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றது யார்? பதில், மோசே. கேள்வி: மோசே கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த டேஸ் பிளந்தது? பதில், நிலம் பிளந்தது. கேள்வி: டேஸ் தன் வாயை திறந்து தாத்தான், அபிராம், கோராகு என்பவர்களையும் அவர்கள் வீடுகளையும் அவர்களுடைய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது? பதில், பூமி. கேள்வி: டேஸ் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது? பதில், அக்கினி. கேள்வி: அக்கினிக்கு அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி யாருக்கு சொல்ல கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? பதில், ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசாரிடம் சொல்ல கட்டளையிட்டார். கேள்வி: கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வரப்பட்டு அக்கினிக்குள் அகப்பட்டு பரிசுத்தமானவைகள் எவை? பதில், தூப கலசங்கள். கேள்வி: அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்ட 250 பேரும் எதினால் செய்யப்பட்ட தூப கலசங்களை கொண்டு வந்திருந்தனர்? பதில், வெண்கலத்தால் செய்யப்பட்ட தூப கலசங்களை கொண்டு வந்திருந்தனர். கேள்வி: தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின பாவிகளின் தூப கலசங்களை எடுத்து அவைகளை எதற்கு பயன்படுத்த கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? பதில், பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்கச் சொன்னார். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரருக்கு அடையாளமாகவும் ஞாபக குறியாகவும் இருக்கும் பொருட்டு பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிக்கப்பட்டவைகள் எவை? பதில், வெண்கல தூப கலசங்கள். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டார்கள் என்று மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி முறுமுறுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது டேஸ் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது? டேஸ் காணப்பட்டது? பதில், மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. கேள்வி: மோசே ஆரோனிடம் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து டேஸ் புறப்பட்டது என்றும் டேஸ் தொடங்கிற்று என்றும் கூறினான்? பதில், கடும் கோபம் புறப்பட்டது என்றும் வாதை தொடங்கிற்று என்றும் கூறினான். கேள்வி: ஆரோன் மோசே சொன்னபடியே செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் நடுவே நின்றபோது டேஸ் நிறுத்தப்பட்டது? பதில், வாதை நிறுத்தப்பட்டது. கேள்வி: கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர வாதையினால் செத்து போனவர்கள் எத்தனை பேர்? பதில், 14,700 பேர். கேள்வி: வாதை நிறுத்தப்பட்ட போது ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயின் இடத்தில் திரும்பி வந்தது யார்? பதில், ஆரோன். கேள்வி: எலியாபின் குமாரர் யார் யார்? பதில், நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். கேள்வி: எலியாபின் தகப்பன் பெயர் என்ன? பதில், பல்லு. கேள்வி: கோராகின் கூட்டத்தாரோடு சாகாதிருந்தது யார்? பதில், கோராகின் குமாரர்.